ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பல நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு நடந்ததுனால அவங்கள நாங்கள் பேட்டி எடுத்துகிட்டு வரோம். அவங்க நினைவுகள்லேருந்து கடவுளால் என்ன முடிஞ்சுது, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் முடிஞ்சுது அப்படின்றத சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் உண்மையான வாசகங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. இவ்வாறு அவங்க பகிர்ந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி மனசில் வருத்தப்படும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க. உங்களுக்கும் அது முடியறதுக்கு இந்த மாதிரி பேட்டிகள்லாம் உங்களுக்கு ஒரு பயனுடையதாக அமையும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம், உங்கள் பேர்? செல்வமித்ரா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் அம்மா அப்பா சென்னையில் இருக்காங்க. நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க. சார், உங்கள் பேர்? நீங்கள் எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க? நான் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்ணுறேன். ஒய்ஃப் சென்னைனால இங்கே அடிக்கடி வருவோம். சரி, நீங்கள் சார்? நான் குமரேசன், ஸ்ட்ராங் பாபா டிவோட்டி. நான் இப்போ ஒரு 35 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய பொசிஷனில் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் இப்போது? நான் இருக்கிறது செங்கல்பட்டில் ஆசான் இன்ஜினியரிங் காலேஜில் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஓகே. சார், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் பெங்களூரில் அப்ரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் மேடம், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நான் டீச்சிங்கில் இருக்கேன் மேம். இன்வென்ச்சர் அகாடமின்னு ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். முதலாக நீங்கள் அம்மா சொல்லி தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்தீங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து சாமிக்கிட்ட வச்சிங்க. முதல் கோரிக்கையாக உங்களுக்கு நிறைவேறது என்ன? நான் ஒரு ஸ்கூலில் வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன். எந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கணும்னு சொல்லி முதல்ல எப்படி இருந்தீங்க? இப்போ என்ன வேலை கிடைக்கணும்? முதல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருந்தீங்களா? நான் முன்னாடி ஒரு ஸ்கூலில் எலக்ட்ரானிக் சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒரு ஸ்கூலில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். அது சொல்லிட்டு வேண்டி ஒரு 6 monthsல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வேணும்னு நினச்சிங்க. அது உங்களுக்கு சிபிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்கூல் உங்களுக்கு கிடைச்சிது. அது ஒரு நீங்கள் வேண்டாந்து கடவுள் என்ன நீங்கள் எந்த ஸ்கூல் வேணும்னு நினச்சிங்களோ அந்த ஸ்கூலில் உங்களுக்கு அந்த வேலையை இது பண்ணி கொடுத்தாரு. அது உங்களுக்கு முதல்ல நடந்த விஷயம். சார், உங்கள் பையனுக்கு என்ன முடிஞ்சுது? பையன் மெரிட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக MBBS முடிச்சிட்டார். மே கடைசி 2025 கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ இந்த வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணார். ஆமாம், 2025 2019 2025 கம்ப்ளீட் பண்ணிட்டார். எல்லாமே மெரிட்லேயே கம்ப்ளீட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் முதல்லேருந்தே பாபாவோட கம்ப்ளீட் சரண்டர். ஷிரடியிலேருந்து சரி, ஆந்திராவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, இப்போ இங்கே இருக்கும்போதும் சரி. இப்போ 2025 அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, அவர் ஒரு சப்ஜெக்டில் டிஸ்டிங்ஷன்லேயே முடிச்சிருக்காரு. ஓ, ஃபிசியாலஜி. கடவுளுடைய கிஃப்ட் நமக்கு அது கிடைக்கிறது இல்லைங்களா? இப்போ அது ஒரு பண்ணியிருக்காரு. அடுத்தது அடுத்த லெவல் அவர் கண்டினியூஸாக MD படிக்கணுன்றதுக்காண்டி இப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி எழுதுறாரு. அதுவும் உங்களுக்கு பாபாட்ட சரண்டர் ஃப்ரீ சீட்டு கிடச்சிதுன்னா இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் சாமிக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, படிக்கக்கூடிய பையன், கடவுளும் அதுக்கேற்ற அவனுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே வராரு. ரெண்டும் ஒன்று சேரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அவனுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் ஒரு பேட்டி கொடுப்பீங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்க நிச்சயமாக சாமிக்கு. சார், நீங்கள் வீடு கட்டிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஏதோ ஒரு வேலை முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். அதை வீடு விலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விற்கணும்னு நினைச்சீங்க முதல்ல? வேண்டியிருந்தோம். அதே மாதிரி அது நாங்க நினைச்ச தொகைக்கு அந்த வீடு போச்சு. அது எங்க? பெங்களூர் தானே? பெங்களூர்ல போச்சு. ஃபிளாட்ஸா வீடேவா? ஃபிளாட் மேடம். ஃபிளாட்ஸ். ஆமா. சோ அதனால அது போகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது பாபாட்ட வேண்டி சுமூகமா அது நினைச்ச விலைக்கு போச்சு. எந்த இடம் அது? நீங்க இப்ப வித்த இடம்? எலக்ட்ரானிக் சிட்டில வித்தோம். எலக்ட்ரானிக்ஸ் நல்ல இடம் தான் அது. இப்போ மறுபடியும் எங்க வாங்கணும்னு, அது ஒன்று வித்துட்டோன்னா ஒன்று வாங்கணும்னு யோசிப்போம் இல்லையா? அது வாங்கிட்டீங்களா? அது இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் அதே இடத்துல தான், அந்த எலக்ட்ரானிக் சிட்டிக்குள்ளேயே வாங்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக அவர் முடிச்சு கொடுப்பாரு. கிரகப்பிரவேசத்துக்கு அவரை கூப்பிடுங்க, நிச்சயமாக அவர் வருவார். உங்களுக்கு ப்ளெஸ் பண்ணுவார். அதனால் அந்த நாளும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த வேலை கிடச்சிது. தம்பியோடைய படிப்பு, ஹையர் ஸ்டடீஸ் படிப்பும் நல்லபடியாக முடிஞ்சுது அவனுக்கு. இப்போ மறுபடியும் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறான். அதுலேயும் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான். அதே மாதிரி வீடு விற்கணும்னு நினச்சிங்க, என்ன ஒரு ப்ரைஸ் வேணும்னு நினச்சிங்களோ அதே அதை உங்களுக்கு கடவுள் முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய விஷயந்தான். அது இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கும்போது அவங்க உங்கள் பேட்டியை பார்க்குற பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு அது முடியுன்றதுக்கு நீங்களாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமையிறீங்க.
தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.